தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரே, இன்னைக்கு இந்த உயிர் தெழுந்த நாளில் அதை நினைவு கூர்ந்து, ஆண்டவரே அந்த அன்பை நினைவு கூர்ந்து ஒன்றாக நாங்கள் இங்கே கூடியிருக்கிறத நீங்கள் அறிவீங்க. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீங்கள் வாசம் செய்கிற தெய்வனாக இருக்கிறீங்க கர்த்தாவே. இது வரைக்கும் எங்களை வாசம் செய்து எங்கள் மத்தியில் நீங்கள் இருந்து எங்களை தாங்கி வழி நடத்தின உங்களுடைய மகா தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தை அனுதினமும் எங்களை தாங்கலைன்னா இன்றைக்கி நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்க முடியாது ஆண்டவரே. இந்த சுவாசத்துக்கு காரணம் உம்முடைய ஜீவன். இன்றைக்கி நாங்கள் நிலை நிற்பதுக்கு உம்முடைய கர்த்தவை. அன்று நீங்கள் ஆண்டவர் எங்களுக்காக காயங்கள் பட்டி ரத்தம் சிந்தப்பட்டி எங்களுக்காக அந்த அன்பை நினைவு கூர்ந்து உங்களுடைய உயிர்த்தெழுதல் வல்லமை நினைத்து இன்று ஒன்று கூடி ஆண்டவரையாத ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளை எங்களுக்கு திறந்து கொடுங்க. ஆசீர்வாதம் வந்த யாவரும் உங்களுடைய உயிர்த்தெழுதல் வல்லமையால் நிரப்பப்பட நீங்கள் உதவி செய்யுங்க. எங்களுக்கு விரோதமாக தடைகள் ஏராளம், பாடுகள் ஏராளம் கர்த்தாவே, பலவீனங்கள் ஏராளம். ஆனால் இதை காட்டிலும் உம்முடைய பரிபூர்ண நிமித்தம் கிருபையின் மேல் கிருபை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தை மூலியமாக, இந்த ஐக்கியத்தின் மூலியமாக உம்முடைய கிருபையை மறுபடியுமாக நாங்கள் ருசிக்க நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இயேசு ராஜா ஸ்தோத்திரம், இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. இரக்கம் உடையவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? அவர் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் நிறைந்தவர், நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்கிற தேவனை நம்ம என்ன செய்கிறோம்? தொழுது கொள்க. இன்னைக்கு ஒரு தப்பு பண்ணிட்டா கண்ணை குத்துற தேவனை நம்ம என்ன செய்யல? வணங்க. இன்னைக்கு அவர் நம்மளுக்காக என்ன செஞ்சார்? குத்தப்பட்டார். அவருடைய கரங்களில் ஆணிகள் என்ன செஞ்சிச்சு? பாய்ந்தது. அது யாருக்காக? அவருடைய தன்னலத்துக்கோ சுயநலத்துக்கோ இல்லை. அவர் சிலுவையில் இருக்கும்போது ஒரு அழகான பூவை போல் அவர் என்ன செய்யார்? மிதிக்கப்பட்டார். ஒரு ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குது, அதை மிதித்து பாருங்கள், அது எப்படி ஆயிரும்? அலங்கோலமாயிரும். அதே போல் அவர் சிதைக்கப்பட்டார். யாருக்காக? உங்களையும் என்னையும் சிலுவையில் நினைவு கூர்ந்து அவர் என்ன செஞ்சார்? நம்மளுக்காக என்ன செஞ்சார்? இந்த உலகத்தில் நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கிறிஸ்மஸ் மெசேஜ் இருக்குல்ல, நம்மளுக்காக அவர் என்ன செஞ்சார்? அதே போல் காயங்கள் பட்டார். இந்த சிலுவையை சுமந்தார். இன்றைக்கி இந்த மெசேஜ் நிறைய பேர்த்துக்கு எப்படி இருக்கணும்னா, இது நான் கடவுளுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை மறுபடியுமாக மகிழ்கிற ஒரு நாளாக இருக்கணும். ஒரு வேளை இன்றைக்கி ஆண்டவரே எனக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவம்
எனக்கு இல்லை. ஒருவேளை நான் ஃபஸ்ட்டு நான் உங்களை எப்படி நான் நேசிச்சேனோ இப்போ அது தனிஞ்சு போயிடுச்சு. கொடைக்கானலில் சுடு தண்ணியை சூடு வச்சு கொஞ்ச நேரம் வச்சா என்ன ஆயிடுது? அதனால் குளிக்கிறதுக்கெலாம் கீசர்லேருந்து தண்ணி எடுத்தோன்னே என்ன செய்யணும்? குளிக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைனா அது பச்சை தண்ணி என்ன செஞ்சிருது? மாறி நிறைய பேர் வாழ்க்கை கொடைக்கானலுடைய சுடு தண்ணி வச்ச சுடு தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. தொட்டு பார்த்தா நம்ம சூடு தானே பண்ணோம், ஆனால் என்ன இல்லை, சூடு. நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? அப்படி இருக்குது. ஆனால் கடவுள் இன்னைக்கு என்ன தெரியுமா செய்கிறார்? அவர் அழைக்கிறார். அந்த தேவனுக்கு ஒரு குணாதிசயம் உண்டு. அது என்ன குணாதிசயம் தெரியுமா? அவர் இரக்கமுள்ள தேவன். உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டில் நிறைய டைம் கடவுள் விட்டு விரோதமாக என்ன செஞ்சாங்க? மக்கள் விலகி விலகி போனாங்க. ஒரு காலத்தில் ஏசையா தீர்க்கதரிசி இப்படியாக சொன்னார். ஏசையா 30:18. பாக்கியவான்கள், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் என்ன செய்வாரா? காத்திருப்பார். எப்பயாச்சும் நம்ம கேட்டிருக்கோமா? என் உதவி செய்கிறவங்க உதவி செய்கிறதுக்கு காத்துட்டு இருக்கிறத கேள்விப்பட்டிருக்கோமா? உதவி வருமானு தான் என்ன செய்வோம் நிறைய நேரத்தில். ஐயோ அவங்க நம்மளுக்கு இது பண்ணிட்டா கதவு திறந்தா நல்லா இருக்குமே. ஆனால் நம்மளுக்கு ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார். அவர் அந்த சராசரங்களும் படைத்து அவருடைய சொல்லால் இந்த உலகத்தையே படைத்த தேவனுக்கு ஒரு குணாதிசயம் உண்டு. நம்மள மாதிரி அற்பமான மனுஷன் தாவீது சொல்வார், நம்ம எப்படி குப்பை புழுவாக நம்ம என்ன செய்கிறோம் இருக்கு. இந்த வானத்தை நட்சத்திரங்களை பார்த்து இது மேலே இப்படிலாம் படைத்த தேவன் எங்கள் மேலே இப்படி நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நினைவாக இருக்கிறீங்க. இன்னைக்கு அந்த பெரிய தேவன் நம்மளுக்கு இறங்கும்படி அவர் எப்படி இருக்கிறாரு? காத்து கொண்டு அவர் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் என்ன செய்கிறாரு? எழுந்திருப்பார். அவர் என்ன செய்வாரா? அமைதியாக உட்கார்ந்துருக்க மாட்டார். உங்களுக்கு ஒரு சோதனை, ஒரு கஷ்டம்னா அவருக்கு காத்திருக்கும் போது, அந்த கடைசி நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் தெரியும், அவருக்கு காத்திருக்கிற மனிதர்கள், மனுஷி யாரு? பாக்கியவான்கள். இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனையை தூக்கி இன்னொரு இடத்துல வச்சனால தான் நம்மளுக்கு என்ன அது துக்கமோ கஷ்டமோ. யார்கிட்ட காத்துட்டு இருக்கணுமோ அவர்கிட்ட நம்ம என்ன செய்யல. அது இந்த சிலுவையில் என்ன தெரியுமா இருக்கு? கடவுளுடைய இரக்கமும் கடவுளுடைய கிருபையும் முத்தம் செய்த இடம் தான் என்னது? அந்த சிலுவை. இன்னைக்கு நம்ம மேலே உள்ள வேண்டிய சாட்டை அடி அவர் மேலே விழுந்தது. இந்த இடத்துல ஏசையா தீர்க்கதரிசி ஏன் அதை உரைத்தான் தெரியுமா? இந்த இடத்துல அசிரியர்கள் அவங்க இந்த யூதா மக்களை, இஸ்ரவேல் மக்களை அமுக்கிறதுக்கு இருந்தாங்க. அவங்க எப்போதுமே அடிமைத்தனத்தில் அவங்களுடைய பாவமால் எப்போதும் அவங்க காலங்காலமாக அடிமைத்தனத்திலே அவங்க என்ன செஞ்சாங்க? இஸ்ரவேல் மக்கள் இருந்தாங்க. இந்த இடத்துல அசிரியர்களுக்கு பயந்து இந்த யூதா மக்கள், இஸ்ரவேல் மக்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க? நம்ம ஒரு இடத்துல கை கோக்கணும், கை கோழ்த்துவாங்க. யார் கூட தெரியுமா? எகிப்துக்கிட்ட தான் பயங்கரமான இராணுவங்கள்லாம் என்ன செய்யுது இருக்கு. அவங்கக்கிட்ட போய் நம்ம நிழலாக தஞ்சம் பூந்துட்டா நம்மளுடைய வாழ்க்கை காப்பாற்றப்படும் நினைத்தாங்க. அந்த இடத்துல ஏசையா தீர்க்கதரிசி என்ன செஞ்சான் தெரியுமா? கடிந்து கொண்டான். உனக்காக இறங்கும்படி கர்த்தர் என்ன செய்வார்? எழுந்திருப்பார். உன் மேலே மனதுருகும்படி உனக்கு காத்திருக்கிற ஒரு தேவன் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். அந்த மனதுருகு தேவனை விட்டுட்டு, உனக்கு காத்திருக்கிற தேவனை நீ விட்டுட்டு நீ இன்னொரு ஆஃபீஸ் கதவுல போய் என்ன செஞ்சிட்டு இருக்கிற? தட்டிட்டு இருக்க. உன்னுடைய தஞ்சம் அதுன்னு நினைக்கிற, உன்னுடைய பாதுகாப்பு அதுன்னு நினைக்கிற. உன்னுடைய பாதுகாப்பு அது அல்ல. இம்மட்டும் உதவின தேவன் இதுக்கப்புறம் உன்னை என்ன செய்வார்? உதவுவார். இன்னைக்கு அந்த சிலுவை அன்பை என்ன தெரியுமா? ஆண்டவரே, எனக்காக நீங்கள் பாடுபட்டீர். எனக்கு சுற்றி இருக்கிற பிரச்சனை என்ன செய்ய முடியாது? சிலுவையில் அறைய முடியாது. எனக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க? சிலுவையில் அறையப்பட்டீர், குத்தப்பட்டீர், காயப்பட்டீர், அவமானத்தை அனுபவித்தீர். எதுக்காக? என்ன நீங்கள் என்ன செஞ்சீங்க? நினைவு கூர்ந்த தேவன். அதனால் இந்த உலகத்தின் காரியங்கள், பலவீனங்கள் என்ன செய்யாது? சூழ்ந்து கொள்ளாது, மேற்கொள்ளாது அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் இந்த உலகத்தின் பலனை நம்பாமல் இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனை நம்பினா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன தினத்தை கொண்டாடுறோம்? ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் நாளை நம்ம என்ன செய்கிறோம்? கொண்டாடுறோம். த ரிசரக்ஷன் டே. அதில் எது? அவர் மட்டும் உயிர்த்தெழுதல. அவர் உயிர்த்தெழுதனால இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? நல்லா லெகின்ஸு, சுடிதாரு, வெள்ளை சொக்கா இதெல்லாம் போட்டு நம்ம எப்படி இருக்கிறோம். இது நம்மளுடைய செயலா? இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் செஞ்சது. இன்றைக்கி நம்மளுக்கு என்ன செய்யுது? மரணத்திலிருந்து என்ன செய்யுது? விடுதலையை தருது. இன்றைக்கி அவர் சாதாரணமாக நம்மளுக்கு என்ன செய்யலை? அந்த விடுதலையை
அவர் நம்மளுக்கு என்ன செய்யல, பெற்று கொடுக்கல. அவர் அது சில காரியங்கள் அதை என்ன செஞ்சார், அவர் கடந்து போனார். முதலாவது அவர் கடந்து போன முதல் பாதை உங்களுக்கும் எனக்காக என்னன்னா, அது கண்ணீர் நிறைந்த பாதை. இன்னைக்கு கடவுள் உங்களை குறித்து இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட இருந்து விலகி நிற்கும் போது அவருக்கு அது என்ன எப்படி இருக்குது, துக்கத்தை கொடுக்குது. அவருடைய கண்களில் கண்ணீர் இருக்குது. இன்றைக்கி நம்ம நியூஸ்லாம் பார்க்குறோம். 90% அதில் எப்படி இருக்கும், ரொம்ப நல்ல செய்தியாக இருக்கா, துர்ச்செய்தியாக தான் என்ன இருக்குது. யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத உலகத்தில் நம்ம என்ன செய்கிறோம், அது நம்மளுக்கு எப்படி வலிக்குதோ அதை பார்க்கிறோம். நம்மளுடைய பரமபிதா அவருடைய சாயலால் படைக்கப்பட்ட நீங்களும் நானும் அதை சீர்குலைக்கும் போது பரலோகமே என்ன செய்யுது, அழுகுது. ஆனால் அந்த சிலுவையின் அன்பு இன்னைக்கு என்ன சொல்லுது, அந்த வாழ்க்கையை விட்டு அந்த நிலையிலிருந்து நீ என்ன செய்ய, பிரிந்து வா. உனக்காக ஏங்குகிற தேவன், அழுகிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். என்னை பார்த்தா யாருக்குமே இது இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுக்காக ஒரு தேவன் இருக்கிறார். கண்ணீர் வடிக்கிற தேவன் என்ன செய்கிறாரு, இருக்கிறார். வாசிப்போம். லூக்கா 19வது அதிகாரம் 41வது வசனமும் 42வது வசனமும் வாசிங்க. லூக்கா எழுதின நற்செய்தி 19வது அதிகாரம் 41, 42 வசனம். ஓகே, அவர் இங்கே எப்படி இருக்கு, சமீபமாய் அவர் வந்தபோது அவர் என்ன செய்தாரா, அவர் கண்ணீர் விட்டு அவர் அழுதார். ஆண்டவர் எதை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார்னா, அவருக்கு நடக்க போகிற பாடை குறித்து இன்னும் சில நாட்களில் அவரை என்ன செய்ய போகிறாங்க, அறைய போகிறாங்க. சில டைம் பயம் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்கிறோம், அழுகிறோம். ஆண்டவரே, நீங்கள் உங்களுக்கு கண் இல்லை, காது இல்லை, இவ்வளோ நாள் என் ஜபத்தை நீங்கள் என்ன செய்யலை, கேட்கல. இந்த மாதிரி ஒரு பலவீனத்தை, இந்த மாதிரி ஒரு முள்ளை என்னுடைய சரீரத்தில் என்ன செஞ்சீங்க, அனுமதித்தீங்க. ஆனால் பவுல் ஊழியக்காரன் தெரியுமா, அவன் ஒருக்காக ஜபம் பண்ணுறான். அவன் சரீரத்தில் இருந்த ஒரு உபாதைக்காக அவன் என்ன செஞ்சான், அது ஒரு முல்லை போல் இருக்கிறதுலே கொடூரமானது என்ன தெரியுமா, ஒரு ஆப்ரேஷன் கூட பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் சில நேரத்தில் ஆப்ரேஷனோட உள்ள சிசர்ஸை வச்சு அனுப்பிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? உள்ள சிசர் இருக்கிறது நினச்சே நான் என்ன செஞ்சுருவாங்க, செத்துருவாங்க. அந்த மாதிரி சரீரத்தில் இருக்க முள், உள்ளே இருக்கிற முள் என்ன செய்யும், ஒரு மனுஷனை கொன்றும். அதே போல் இந்த இடத்துல பவுல் சொல்லும் போது கடவுள் என்ன தெரியுமா சொல்லுவார், என்னுடைய கிருபை உனக்கு போதும். ஆண்டவரே, என்னுடைய பாதையில் எனக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க, கண்ணீர் விட்டீங்க. அவருடைய பாடை குறித்து அவர் என்ன செய்யலை, அழுகலை. இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா அவர் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் இருக்கிறார். ஏன் தெரியுமா, அவரை தேவன் என்ன செய்கிறாங்க, கொண்டாடுகிறாங்க. 37வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். தங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜாக்கு ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். எப்படி சொல்கிறாங்க அவங்க, அதுக்கப்புறம் இன்னும் பரலோகத்தில் சமாதானமும் உன்னதத்தில் மகிமையும் என்ன செய்யுது, உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை என்ன செஞ்சாங்களாம், புகழ்ந்தார்கள். இந்த புகழில் அவர் என்ன செஞ்சுருக்கணும், மறந்துருக்கணும், அழுதுருக்கக்கூடாது. சில நேரத்தில் நம்மளை புகழும் போது இவர் நல்லவர், வல்லவர், இவர் தான் நம்மளை என்ன செஞ்சார் அப்படின்னு நம்மளை பெருமை பேசும்போது நம்மளுக்கு எப்படி ஆயிடுது, அப்படி பயங்கரம் பெருமையாயிரு. இந்த இடத்துல கடவுள் என்ன செய்யலை, அதை குறித்து பெருமைப்படலை. அவர் பெருமையும் படலை. இப்போ கிடைத்த புகழை வைத்து ராஜான்னு என்ன சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யலை, அப்படியே பெருமைப்படலை. அதே போல் அவருடைய பாடுகளை குறித்து அவர் என்ன செய்யலை, பயப்படவும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அந்த நகரத்தை பார்த்து அவர் என்ன செஞ்சார், கண்ணீர் விட்டு அவர் என்ன செஞ்சார், அழுதார். அந்த வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அடுத்து 37வது வாசிங்க, 42வது வசனம். உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் உனக்கு சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் ஆனால் நலமாயிருந்திருக்கும். ஆனால் இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு எப்படி இருக்கு, மறைவாக இருக்கு. இப்போ எதை குறித்து தெரியுமா கடவுள் பேசுகிறாரு இன்னைக்கு? அவங்க ஏன் தெரியுமா ஜீசஸை ரொம்ப புகழ்ந்தாங்க? அவங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, இந்த அப்போ ரோம கட்டுக்குள்ளே யார் இருக்கிறா, இஸ்ரவேல் மக்கள் எருசலேமில் இருக்குது. இப்போ ஜீசஸ் வந்தது எப்படி நினைக்கிறாங்கன்னா, ரோம அரசாங்கத்திலேருந்து கத்தியை சுற்றி நம்மளுக்கு என்ன செய்ய போகிறார், கடவுள் விடுதலையை பெற்றுக்கொள்ள வைக்க போகிறாரு. அடுத்த வெற்றி யார் வாங்கி கொடுக்க போகிறா, ஜீசஸ் தான் அப்படின்னு நினச்சி இவர் தான் எங்களுடைய எப்படி
ரோம அரசாங்கத்தை என்ன செய்ய போகிறாரு? கத்தியால் குத்தி என்ன செய்ய போகிறாரு? சாய்க்க போகிறாரு அப்படின்னு நினச்சி அதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க? பாடுறாங்க. ஆனால் கடவுள் அந்த இடத்துல நினைத்து அவங்க தற்காலிகமான ஒரு காரியத்தை பார்க்குறாங்க. அவங்க வெளியிலேருந்து ஒரு எதிரி என்னை வந்து அழிக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கடவுள் அவங்களுக்கு நினைப்பூட்டுறாரு, வெளியே இருக்கிற ஒரு எதிரி இருக்கான், அவனை நீ மேற்கொண்டுடலாம். ஆனால் உனக்குள்ள பாவம்னு ஒன்று இருக்குது பார்த்தியா, அது உன்னுடைய சமாதானத்துக்கு என்ன செய்யுது? இடையூறாக இருக்குது. இன்றைக்கி உனக்கு சமாதானம் இல்லையா? நீ குருடாக இருக்க. ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ள பாவம் உன் கண்ணை என்ன செஞ்சுருக்கு? பூட்டி இருக்கு. எருசலேம் அப்படின்னா என்னன்னா, அது சமாதானத்தின் வீடு. இப்போ சமாதான பிரபு இயேசு கிறிஸ்து அவங்க கூட நிற்கிறாரு. ஆனால் கூட இருந்தவர் அவர் என்ன செய்யல? அங்கீகரிக்கல. அதனால கடவுளுடைய வார்த்தை இருக்கு, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், ஆனால் அந்த சொந்தமானவர்களோ அவரை என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நீங்கள் நினைக்கலாம், ஐயோ எனக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கலையே, எனக்கு சரியான ரெஸ்பெக்ட் கிடைக்கிறது இல்லையே, குடும்பத்திலையோ சரி, நான் வேலை செய்கிற இடத்துலையோ சரி, என் சமுதாயத்திலையோ சரி. ஆனால் தேவனுடைய அன்பில் ஒரு நேரமும் நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க? தனிந்து போயிடாதீங்க. ஆண்டவரே, நீங்கள் இந்த அழைப்பு, நீங்கள் என்னை கூப்பிட்ட அழைப்பு, இந்த குடும்பம் நீங்கள் எனக்கு கொடுத்த குடும்பம், இந்த வேலை நீங்கள் எனக்கு கொடுத்தது, அந்த சிலுவை அன்பை நம்ம அதால் நிரப்பப்படும் போது அந்த தற்காலிகமான அழுத்தம் நம்மளை என்ன செய்யாது? குருடாக்காது. இந்த இடத்துல அந்த சமாதான பிரபுவான இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தார், கூட இருக்கிறார். ஆனால் அவரை ராஜான்னு என்ன செய்கிறாங்க? உலக பிரகாரமான ராஜான்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்னுடைய ஆத்மா ராஜா அவர் தான். எனக்கு உண்மையான சமாதானத்தை கொடுக்க வந்த பிரபு அவர் தான். என்ன செய்யல? அவங்க நினைக்கல. அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சார்? தேவன் கண்ணீர் விட்டு அவர் என்ன செஞ்சார்? அழுதார். இன்னைக்கு சமாதானத்தை துளைத்து இருக்கிற நிறையா பேர், இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் நிறைய விதத்தில் சோர்வுகள் வருது. குடும்பத்தின் மூலியமாக வருது, நம்ம சுற்றி இருக்கிற சமுதாயம் மூலியமாக நம்மளுக்கு ஒரு சரீரத்தில் முள்ளாய் என்ன செய்து இருக்கு. ஆனால் தேவன் இன்னைக்கு நினைப்பூட்டுறாரு, இந்த உலகம் கொடுக்கும்படியான சமாதானத்தை நான் தரல, நான் உனக்கு ஒரு சமாதானத்தை நான் உனக்கு என்ன செய்கிறேன்? தருகிறேன். யோவான் 14:27 வசனத்தை வாசிங்க. யோவான் 14:27 வசனம். சமாதானத்தை உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? உன்னுடைய ஏடிஎம்ல 4000 ரூபாய் வச்சுட்டு போகிறேன்னு சொன்னாரா? உனக்கு கடனை நான் என்ன செய்கிறேன்? ஒரு 10 லட்சத்தை கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாரா? இல்லை. உனக்கு நான் என்ன செய்கிறேன்? ஆனால் அவருக்கு தெரியும், உனக்கு காசு கொடுத்தனா இன்னும் உனக்கு என்ன வரும்? பிரச்சனை தான் வரும். ஆனால் நான் உனக்கு என்ன செய்யலை? உலக கொடுக்கும்படியான சந்தோஷத்தை, சமாதானத்தை நான் உனக்கு தரல. ஏன்னா அது அழிஞ்சு போயிடும். அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் உண்டு. நம்ம நேசிக்கிறவங்க கூட இருக்கலாம், ஆனால் அவங்க நம்ம கூடயே நம்ம என்ன செய்ய மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு முற்றுப்புள்ளி, ஃபுல் ஸ்டாப் இருக்குது. ஒரு காலத்தில் நம்மளை விட்டு அவங்க என்ன செய்வாங்க? கடந்து போவாங்க. ஆனால் கடவுள் சொல்கிற, உன்னுடைய சமாதானத்தை அங்கே இங்கெல்லாம் தேடாத, உன்னுடைய சமாதானத்தை நான் எங்கே தெரியுமா வச்சுருக்கேன்? உனக்குள்ளே தான் நான் வச்சுருக்கேன். நீ அனுமதி கொடுத்தா நான் உனக்குள்ளே என்ன செய்வேன்? வருவேன். எனக்கு ஏங்கி அழுகிறேன். ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும், தீர உண்ட வாசல் அடைப்படும், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? தீர உண்ட வாசல் அடைப்படும், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இன்னைக்கு ஒரு வேளை நம்ம இன்னைக்கு எந்த டீமில் இருக்கோம்? ஒரு வேளை நம்ம ஜீசஸ் விட்டு விலகி நிற்கலாம். அது ஜீசஸ்க்கு எப்படி கொடுக்குது? துக்கத்தை கொடுக்குது. அழுகிறாங்க. ஜீசஸ் அழுதுட்டு இருக்கும் போது நிறைய பேர் என்ன செஞ்சுருப்பாங்க? பார்த்துருப்பாங்க. இந்த இடத்துல அவர் அழுதார் அப்படின்னு போட்டிருக்கா? இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரா? எப்படி போட்டிருக்க அந்த வசனம்? அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்கு கண்ணீர் விட்டு அவர் என்ன செஞ்சாராம்? அழுதார். உங்களுக்கு பைபிளில் கண்ணீர் விட்டார் என்ன செஞ்சிருக்கு அப்படி போட்டிருக்கு. ஆனால் அந்த கிரேக்க மொழியில் அது என்னன்னா, லாசருடைய இதுக்கு போனார் அவர். அப்போ அவர் என்ன செஞ்சார்? கண்ணீர் விட்டு அழுதார். அது கிரேக்க மொழியில் டக்ரூவல் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்னன்னா, அவர் என்ன செஞ்சார்? கண்ணீர் துளி அவர் என்ன செஞ்சார்? ஏன்னா அவருக்கு தெரியும்
நான் யாரு? ஜீவனை தருகிற ராஜா. நான் வந்தாலே எப்படி? ஜீவன் தான் அப்படின்னு அவருக்கு தெரியும். லாசருவை உயிர்ப்பிக்க போறாரும் அவருக்கு என்ன செய்யும் தெரியும். 2 நாள் கழித்து வந்தாலும் 4 நாள் கழித்து வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வர ஒரே ஒருத்தர் யார்? ஜீசஸ் மாத்திரம்தான். ஓகே, போதும். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குள்ள அவர் என்ன செஞ்சார்? உட்படுத்தினார். இன்னைக்கு ஒரு தகப்பன் ஒரு பையன் படிக்கிறான்னு வைங்க, படித்து ஸ்கூல் முடிக்கிறான். நான் பெரிய பெரிய பணக்காரங்க கூட பார்த்துருக்கேன். அவங்க பிள்ளையை மட்டும் அனுப்ப மாட்டாங்க, அவங்களும் கூட என்ன செய்வாங்க, அந்த பிள்ளை கூடயே வருவாங்க. அந்த சேர்கிற டிபார்ட்மெண்ட்டை என்ன செய்வாங்க பார்ப்பாங்க. ஒரு ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்தால் இது எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அது மாத்திரம் இல்லை, ஹாஸ்டல் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அவங்க பிள்ளையை பெற்று வளர்க்குறது மாத்திரம் இல்லை, அது எங்கே போனாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் தகப்பனுடைய தாயுடைய குணம். இந்த இடத்துல பிதாவே தன்னுடைய குமாரனை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்குள்ளே என்ன செஞ்சாரா? அவருக்கே தெரியும். அவருக்கு தெரியும் இது ரொம்ப ஒரு பெரிய வலி. சாதாரணமான ஒரு காரியத்தை எடுத்து கொடுக்கறது இல்லை. ஒரே பேரான குமாரனை அதுக்கு என்ன செஞ்சார்? ஒரு ஆடாய், ஒரு பலி செலுத்துகிற ஆடாய் என்ன செஞ்சார்? கொடுத்தார். இது கடவுள் எதை சுமந்தார்? சிலுவை அவர் என்ன செஞ்சார்? சுமந்தார். இது யார் கண்டுபிடித்தது தெரியுமா? பெர்சியர்கள் என்ன செஞ்சாங்க? இந்த சிலுவையை கண்டுபிடித்தார்கள். அதில் பயங்கரமாக அதை கடைப்பிடித்து செஞ்சவங்க ரோமர்கள். இந்த சிலுவையின் நோக்கமே என்ன தெரியுமா? இன்றைக்கி அந்த சிலுவை நிமித்தமாக நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? ரட்சிப்பு. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள். அதை நினைக்கும் போது நம்மளுக்கு விடுதலை ஏற்படுது. அவருடைய அதை விசுவாசிக்கும் போது, ஆண்டவரே நீங்கள் அதை சிந்தின ரத்தம் எனக்காக அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு பாவ மன்னிப்பு, ரட்சிப்பை நம்ம என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். இந்த இடத்துல இது பெர்சியர்கள் கண்டுபிடிச்சாங்க. ரோமர்கள் அதை பயங்கரமாக யூஸ் பண்ணும்போது இதோடைய முக்கியமான நோக்கமே என்ன தெரியுமா? ரொம்ப கொடூரமாக ஒரு சாவு இருக்கணும், அதே போல் ஒருத்தன் சீக்கிரமாக என்ன செய்யக்கூடாது? சாகக்கூடாது. இந்த வலி ரொம்ப நேரம் இருக்கணும்னு அனுமதித்தது தான், கண்டுபிடித்தது தான் என்னது? சிலுவை. இந்த சிலுவை, இப்போ இந்த கொடூரமான சிலுவையை யார் நம்மளுக்காக கடவுள் என்ன செஞ்சார்? அக்செப்ட் பண்ண. இருக்கிறதுலே கொடூரமான உச்சகட்டமான காரியத்தை என்ன செஞ்சார்? அவர் ஏற்றுக்கொண்டார். நொறுக்க சித்தமாகி அப்படின்னு சொல்லும் போது யோசித்து பாருங்க. ஒரு 4 அறையோ 2 கொட்டோ இல்லை, டீச்சர் கொட்டினாலே பேரண்ட்ஸ் போய் என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க. முதுக தட்டினா மூச்சு நின்றுன்னு தெரியாதா அப்படின்னு என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க. தலை கொட்டினா தலைவலி வரும்னு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல என்ன இருக்குது? நொறுக்கனா எப்படி? ஒரு அப்பளத்தை எடுத்து டப்புன்னு, சில பேர் பாயசத்தை போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? எப்படி பண்ணுவாங்க? பாயசத்தை டொப்புன்னு ஒரு அடி, எல்லாமே பவுடர் ஆகிடும். அதே அடியை வேறு எதிராச்சும் காட்டியிருந்தா ஒலிம்பிக்ஸ்க்கே என்ன செஞ்சுருக்கலாம், போய் கோல்டு மெடல் வாங்கியிருக்கோம். நிறைய பேர் நம்மளுடைய இலையில காட்டுறோம், தட்டில். கடவுள் ஆசீர்வதிப்பாரா? இந்த இடத்துல நொறுக்க சித்தமாகும் அப்படின்னு சொல்லும் போது சிலுவை மாத்திரம் இல்லை, இந்த இடத்துல இன்னொன்று என்ன தெரியுமா? அவரை வாரால் என்ன செஞ்சாங்க? உழுத நிலம் போல அவருடைய பின்னால் எப்படி ஆச்சான்? மாறிச்சான். அவர் அடிக்கும் போது எப்போதும் எப்படி அடிப்பாங்க? எல்லாத்தையும் கழட்டி போட்டு தான் அடிப்பாங்க. நம்ம படத்துலலாம் கொஞ்சம் டீசெண்டாக என்ன கடவுள் ஒரு கோமணம் கட்டின மாதிரி என்ன செய்வாங்க? காட்டுவாங்க. ஆனால் உண்மையில் என்னன்னா அதையும் அவுத்து என்ன செய்வாங்க? அடிப்பாங்க. அதுக்கு 2 பேர் இருப்பாங்க. அதை அடிக்கிறதுக்கு 2 பேர் இருப்பாங்க. ஒருவேளை ஒருத்தர் அதை அடித்தா அது அவங்க என்ன செய்வாங்கன்னா மாறி மாறி அடிப்பாங்க. இங்கே ஒரு 8 அடினா இந்த சைடு ஒரு 8 அடி. அப்படி அடிக்கும் போது மேலேருந்து கீழே எல்லாமே என்ன செய்யும்? பிஞ்சு தொங்கும் போது சரித்திரம் சொல்லுது, இது வரைக்கும் சிலுவையில் போனவங்க கம்மி தான். ஏன்னா இது அடிக்கும் போதே நிறைய பேர் என்ன செஞ்சிருவாங்களாம்? செத்துருவாங்க. அப்போ பார்த்துக்கோங்க, அதையும் தாங்கி ஜீசஸ் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அந்த சிலுவையை என்ன செஞ்சார்? தேர்ந்தெடுத்தார். அவர் அடித்த வார்கள், அந்த வாரில் 3 இது தொங்கும், லெதர் பெல்ட் தொங்கும். அந்த பெல்ட்டில் என்ன இருக்குமா? பழைய மெட்டல்லாம் இருக்குல்ல, இரும்பு, அதெல்லாம் இருக்கும். இரும்பு மாத்திரம் இல்லை, செத்து போன ஆட்டு எலும்பு இருக்குல்ல, அது இருக்கும். என்னென்னா கொடூரமான ஒருத்தனுக்கு அடித்தா செப்டிக் சீல் வடிகிற மாதிரி
என்ன செய்வாங்க? அடிப்பாங்க. அடிக்கும் போது உள்ளே இருக்க எலும்பு என்ன செய்யும்? அங்கேருந்து சதையை வெளியே கொண்டு வந்து வெளியே போடும். யோசித்து பண்ண இன்னைக்கு இந்த பாடுகளை என்னடா ஈஸ்டருக்கு இதை பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இதுதான் மெசேஜ். இது இல்லைன்னா ஈஸ்டர் கிடையாது. ஜீசஸுடைய உயிர்த்தெழுதல் இல்லைன்னா, இன்னைக்கு ஜீசஸ் பிறந்திருந்தார் மாத்திரம்னு வைங்களேன், இன்னைக்கு நம்மளுக்கு என்ன இல்லை? நம்பிக்கை கிடையாது. அவர் பிறந்து வாழ்ந்து போயிருப்பார். நம்மளுக்காக இன்னைக்கு அந்த சிலுவையை சுமந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்மளுக்காக அந்த ரத்தத்தை கொடுத்தனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? இந்த சுகவாழ்வு, இந்த ரட்சிப்பின் மார்க்கவசம் எல்லாம் ஏன்? நீதியின் மார்க்கவசம் எல்லாம், ரட்சிப்பின் வஸ்திரம் இதெல்லாம் ஏன் கிடைத்தது நம்மளுக்கு? அவர் பாடுபட்டனால. அது மாத்திரம் இல்லை, உடல் ரீதியாய் மாத்திரம் இல்லை, மன ரீதியாய் அவர் என்ன செஞ்சார்? அதிகமாய் பாடுபட்டார். அதனால தான் உங்களுக்கு தெரியும், ஏசாயா 52:14 வசனம், மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவாய் அந்த கேடு அடைந்தபடியாலே. எப்படியாச்சா? அந்த கேடு கிழிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அந்த இடத்துல குமாரனுக்கு எப்படி இருந்துச்சுன்னு அந்த இடத்துல பிதாக்கு அதை அனுமதித்த பிதாக்கு திருத்துவத்தில் ஒருவராக இருக்கிற பிதாக்கும் குமாரனுக்கும் அந்த அன்பு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. எவ்வளோ கொடூரமாக இருந்திருக்கும் பாருங்க. இருக்கிறதுலேயே ஒரு அப்பா கூட ஒரு அடி வாங்கிடுவார். ஆனால் அப்பாவுக்கு முன்னாடி ஒரு மகன் அடி வாங்கும் போது அது அப்பாவுடைய இருதயத்தை என்ன செய்யும்? பயங்கரமாக உடைக்கும். இந்த இடத்துல அவர் மன ரீதியாய் உடல் ரீதியாய் எல்லா ரீதியாயும் அவர் என்ன செஞ்சார்? எல்லா விதத்திலையும் அவர் என்ன செஞ்சார்? அந்த கேடு அடைந்தார். ஆனால் அதை அவர் என்ன செஞ்சார்? ஏற்றுக்கொண்டார். அந்த என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுதுன்னு அந்த கெத்செமனே தோட்டத்தில் என்ன செஞ்சார்? அவர் சொல்லி இந்த பாடுகளை அவர் என்ன செஞ்சார்? ஏற்றுக்கொண்டார். மார்க் 15வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசப்பாவை பிடிச்சி என்ன செய்வாங்க? கொண்டு போய் அப்படியே வச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பிலாத்து என்ன செய்வான்? சாட்டையால் அடித்து, அடுத்து இந்த சோல்ஜர்ஸ்லாம் இருப்பாங்க பாருங்க, அவங்களாம் என்ன செய்வாங்க? அவரை பிடித்து அப்படியே அவங்க பின்னாடி எல்லாம் சுற்றி நின்று அவருக்கு என்ன செய்வாங்க? ஒரு சிவப்பு மேலங்கியை என்ன செஞ்சாங்களாம்? அது எதை குறிக்கும்னா, பெரிய ராஜான்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? போட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த ராஜாவுக்கு நம்ம சாதாரண கிரீடம் வைக்கக்கூடாது, முடி நிறைந்த கிரீடத்தை வைக்கணும்னு முள்ளால் செய்த சுட என்ன செஞ்சாங்க? அதரசத்தை சுடுற மாதிரி முறுக்கு என்ன செய்வாங்க? நல்லா புளிவாங்க. இந்த கிறிஸ்மஸ்க்கு அந்த நைட்லாம் என்ன செய்வாங்க? நல்லா கொஞ்சம் சூடாக கொண்டு வருவாங்க. ஒரு சிஸ்டர்லாம் இப்போ இல்லை, நம்ம கூட அதிகமாக நேசிப்பாங்க. என்ன செய்வாங்க? நியூ இயர் அன்னைக்கு 10:30 மணிக்கு என்ன செஞ்சுருவாங்க? சுட டோனட்லாம் கொண்டு வந்து, அப்போ தான் நாங்கள் சோறு சாப்பிட்ருக்கோம். ஆனாலும் என்ன செய்வாங்க? சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அவங்களுக்காக நான் என்ன செய்வோம்? சாப்பிடுவோம். அந்த மாதிரி அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க? சுட முள் கிரீடத்தை என்ன செஞ்சாங்க? அது அவர் சிரசின் மேலே என்ன செஞ்சாங்க? வைத்தாங்க. துப்புனாங்க. அதை நீங்கள் வாசித்து பாருங்க வீட்டில் போய். அந்த சிரசின் மேலேயே கோலை வைத்து என்ன செஞ்சாங்க? அடித்தார்கள். மண்டியிட்டு ராஜாவே அப்படின்னு என்ன செஞ்சாங்க? வம்பு இழுத்து அசிங்கப்படுத்தினாங்க. இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் யோசித்து பாருங்க, ஒரே செகண்டில் அவர் அனுமதித்தார். ஆயிரக்கணக்கான தெய்வ தூதர்கள் வந்து அந்த இடத்தையே என்ன செஞ்சிருக்க முடியும்? நிர்மூலமாக்கி போட முடியும். ஒரு தேவனுடைய ஊழியன் இருந்தான், உங்களுக்கு தெரியும், மோசேயை பற்றி அவன் சொந்த சகோதரி அவனை பற்றி என்ன செய்வாங்க? தப்பாக பேசுவான். அந்த இடத்துல பேசும்போது மோசே இருக்க மாட்டான். ஆனால் தேவன் அந்த இடத்துல வந்து இறங்கி நீ செஞ்சது தப்புன்னு சொல்லி அவளுக்கு ஒரு தண்டனையும் கொடுப்பாரு. என்ன தெரியுமா? குஷ்டரோகம் என்ன செய்யும்? வரும். ஆனால் இந்த இடத்துல தேவனுக்கு எல்லா அதிகாரமும் இருந்துச்சு. அவர் அழுத்தி இருக்கலாம். ஆனால் ஒருவேளை அவர் அந்த இடத்துல மக்கள் மேலே கோவப்பட்டிருந்தா இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன செஞ்சிருக்காது? அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்க முடியாது. ஆனால் இந்த இடத்துல தேவன் என்ன செஞ்சார்? கடைசி வரைக்கும் அமைதியாக, தகப்பனும் அமைதியாக இருக்கிறாரு, குமாரனும் என்ன செஞ்சார்? அமைதியாக இருந்து இந்த கண்ணீர் நிறைந்த பாதை மட்டும் இல்லை, இந்த வலிகள் நிறைந்த பாதையும் உங்களுக்காகவும் எனக்காகவும் என்ன செஞ்சார்? அவர் ஏற்றுக்கொண்டு. இந்த பழைய ஏற்பாட்டிலிருந்து இந்த ஓல்டு கவர்னன்ட், பழைய உடன்படிக்கை, அதுலேருந்து பார்த்தோன்னா கடவுள் என்ன சொல்கிறாரு? பழுதில்லாத ஆட்டுக்குட்டி என்ன செய்யும்? உன்னுடைய பாவத்துக்காக சர்வாக தகன பலியாய் அடித்து என்ன செய்யணும்? இது பண்ணோம். அதனால் நீங்கள் தொடக்கத்துலேருந்து ஆதி ஆமத்துலேருந்து மல்கியா புஸ்தகம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆடு அடிக்கிறது என்ன இருக்கும்?
இருக்கும், பலி செலுத்துறது இருக்கும். ஆனால் கடவுள் முழுமையான நேரம் வரும்போது அவருடைய ஒரே பேரான குமாரனே என்ன செஞ்சார்? அனுப்பினார். இந்த குமாரன்கிட்ட எப்படி அந்த ஆட்டுக்கு பழுதே இல்லாத ஆட்டை அடித்தாரோ அதே மாதிரி ஒரு பூரண ஒரு மனிதனாய், ஏன்னா அவர் 100% மனிதனாகவும் அவர் என்ன செஞ்சார்? வாழ்ந்து காட்டினார். அப்படியே வந்து நம்மளுக்காக என்ன செஞ்சார்? ஒரு ஆட்டுக்குட்டி போல அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்மளுக்கு என்ன செஞ்சார்? மீட்பை கொடுத்தார். அதனால தான் பவுல் 1 கொரிந்தியர் 5:7 சொல்லுவார், உங்ககிட்ட புளிப்பான காரியங்கள் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஏனிலும் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காய் பலியிடப்பட்டிருக்கிறாரே அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு நம்மளுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன காரியங்களும் நம்ம கிட்ட பெரிய ஆசீர்வாதங்களுக்கு ஒரு தடக்கல் அப்படியா அனுபவிக்க முடியாது. தகப்பனுடைய அன்பை அனுபவிக்க முடியாது. அதனால நம்மளுக்காக பஸ்காவான ஒரு இயேசு நம்மளுக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு? பலி. அந்த அன்பை நினைத்துப்பார். இன்னைக்கு அந்த அன்பு கரங்களை விரித்து நம்மளை என்ன செய்யுது? அந்த அன்புக்குள்ள வா. ஒருவேளை தூரமா இருந்தா பக்கத்துல வா. ஒருவேளை பக்கத்துல இருந்தே நீ என் தூரமா இருக்கிறனா மறுபடியுமாக உன்னுடைய ஆத்மா ரீதியா என்கிட்ட நீ என்ன செய்ய ஒப்புக்கூட. எப்படி கடவுள் இன்னொரு இடத்துக்காக பார்த்து அழுதாரோ, நம்மளுக்கு ஒரு நேரமும் இந்த சமுதாயத்தில் ஒரு சீர்கேடு நினைக்கும் போது நம்மளுடைய கண்களில் எப்படி இருக்கணும்? தண்ணி இருக்கணும். அதோட கரைச்சிட்டு தொடச்சிட்டு போயிடக்கூடாது. நம்முடைய இருதயத்தின் ஜபங்களை கடவுள் என்ன செய்கிறாரு? அங்கீகரிக்கிறார். இந்த ஈஸ்டரில் ஆண்டவர் எனக்கு அந்த உணர்வை என்ன செய்யுங்க, உங்களுடைய உயிர்த்தெழுதல் வல்லமை, எனக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க? அழுதிங்க. எனக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க? பாடுபட்டீங்க. அதனால தான் யோவான், உங்களுக்கு தெரியும், இயேசுடைய சகோதரன் யோவான் சொந்தக்காரர் ஒருத்தர் இருந்தார், எலிசபெத்துடைய மகன். அவர் வந்து ஞானஸ்தானம் கொடுத்தாரு. அவருடைய கையில் தான் யார் ஞானஸ்தானம் வாங்கினா? ஜீசஸே என்ன செஞ்சார்? வாங்கினார். அவர் என்ன செய்கிறாரு? போகிறார். போன உடனே எடுத்தோன்னே இப்போ நம்மளை பார்த்தோன்னே என்ன சொல்லுவாங்க? வெண்ணிலா மகனா நீ? யார்? குமாருடைய மகனா நீ? கேட்பாங்களா? கேட்பாங்க. ஆனால் அதனால் ஏதாச்சும் விடுதலை ஏற்படுதா? ஒன்றும் ஏற்படாது. ஆனால் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு யோவான் ஜீசஸை பார்க்கும் போது என்ன தெரியுமா சொல்லுவார்? இதோ உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவரை பார்த்தோன்னு அவருக்கு கொடுத்த அட்ரஸ் என்ன? எங்களுக்காக எங்களுடைய பாவத்தை சுமக்கிற ஆடு இதோ அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு நம்மளுக்காக அவர் என்ன செஞ்சார்? ஒரு ஆடை போல அடிபட்டார். அந்த தேவன் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நிறைய நேரத்தில் நம்ம பாடுவோம், இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தனுடைய கண்ணீருக்கு நம்மளே காரணமாக இருக்கும். அடுத்தனுடைய சோத்தில் அப்படி கொஞ்சம் எட்டி மண்ணை போடுறது, இல்லைன்னா இப்படி போடுறது. கடவுள் என்ன செய்கிறார்? கண்டிக்கிறார். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கக்கூடாது? என்னுடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளை நீ, அடுத்தவனையும் அழுக வைக்கக்கூடாது. கடவுள் எப்படி அவருடைய ரத்தத்தை சிந்தி இன்னொருத்தனுக்கு மீட்பை கொடுத்தாரோ, அவருடைய சாயலால் இருக்கிற நாம் இந்த சமுதாயத்தை பார்க்கும் போது நம்மளை பார்க்குறவங்க யாரை பார்க்கணும்? ஜீசஸை பார்க்கணும். அந்த நற்செய்தியை பார்க்கணும். தேவனுடைய கல்வாரி அன்பை, அந்த அவர் காயங்களை நம்ம மூலியமாக என்ன செய்யணும்? பார்க்கணும். இன்னைக்கு கத்தத்தாமே நம்மளை ஆசீர்வதிப்பற. கடைசியாக நான் சொல்லி இதை முடித்தேறேன். கடைசியான பாதை என்னன்னா வெற்றியின் பாதை. இன்னைக்கு அவரை இந்த ஆணிகள்னாலேயோ இந்த மனுஷன் துப்புனாம் பாருங்க, அசிங்கப்படுத்தினான் பாருங்க, அவர் சிரசில் முள்முடியை வைத்து கோலால் இடித்தான் பாருங்க. ராஜாவா நீ இப்போ எந்திரி அப்படின்னு சொல்லி ஒரு நாயை போல அங்கேயும் இங்கேயும் அலக்கழித்து சாட்டைகள் அடித்து அவர் உழுத நிலம் போல அவருடைய முதுகை ஆக்கி விழால குத்தி கடைசி ரத்தமும் தண்ணியையும் என்ன செஞ்சுட்டாங்க. இந்த உலகம் ரொம்ப கேடுகட்ட உலகம். உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துருவோங்கிற சரியான எக்ஸாம்பிள் யாரு? ஜீசஸ். ஜீசஸ்க்கே அந்த நிலைமைனா, அதான் பச்சை மரத்துக்கே இந்த பாடுனா பட்டை மரத்துக்கு என்ன பாடு. இந்த உலகத்தில் ஜீசஸ் என்ன செஞ்சார்? பசியாக இருக்கிறவனுக்கு அவருடைய பசியை என்ன செஞ்சார்? வயிறை ஃபுல்லாக்கி அனுப்பினார். கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணை கொடுத்தார். காது கேட்காதவனுக்கு, பேச முடியாதவனுக்கு, ரொம்ப நாளாக இழுத்து இந்த மாதிரி கொன்னவாய் உள்ளவனுக்கு என்ன செஞ்சார்?
எல்லாத்தையும் எச்சி கிச்சிலாம் வடித்தவனுக்கு அதெல்லாம் மாற்றி வாழ்க்கை புது வாழ்வை தந்த தேவன். நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு அவர் அறையும் போது ஒருத்தனும் என்ன செய்கிறார்? இங்கே தான் ஓசனா பாடுவோம் இயேசுவின் தாசரே அப்படின்னு பாடிட்டு அடுத்த 4 வாரம் நம்ம சர்ச்சுக்கு வர மாட்டோம். அதே போல் தான் ஜீசஸ்க்கும் என்ன செஞ்சிச்சு? அதே மாதிரி யார் பாடினாங்களோ அவங்களே அறைங்க, பரபாசை விடுதலை பண்ணுங்க, இயேசுவை அறைங்கன்னு அதே வாய் தான் என்ன செஞ்சிச்சு? சொல்லிச்சு. ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது என்ன விடுதலை தெரியுமா? உங்ககிட்ட சொன்னேன், கடவுளை உண்மையிலே இந்த உலகத்தில் ஒரு ராஜாவாக பார்த்தாங்க. இந்த உலகத்தையே படைத்த ராஜாவை அவங்க என்ன செய்யல, பார்க்கல. அதனால தான் அவங்களுடைய கண்கள் மூடப்பட்டிருந்தது. பாவம் இருந்தனால அந்த சமாதானத்தை அவங்களால என்ன செய்ய முடியல, அடைய முடியல. உங்களுக்கு தெரியும், இந்த வசனம் தெரியும். ஆனாலும் அப்போஸ்தலர் 2:24 தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டுப்பட்டு இருக்க கூடாது இருந்தது. இன்னைக்கு இந்த உலகத்தில் ரொம்ப பயங்கரமான காரியம் என்னது? மரணம். அதுலேருந்து யாரும் என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. ஆனால் கடவுள் இன்னைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த மரணத்தை என்ன செஞ்சாரு? கட்டவிழ்த்து விடுதலையாக்கி, குமாரன் மாத்திரம் இல்லை, குமாரன் மூலியமாக நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? அந்த ஆசீர்வாதத்தை, ஜீவனின் ஆசீர்வாதத்தை, நித்தியத்துக்கும் அந்த ஜீவனை நீங்களும் நானும் என்ன செஞ்சிடும்? பெற்றுக்கொள்கிறோம். அதனால் அவரை எதையுமே கட்டுப்படுத்த முடியல. இந்த உலக பிரகாரமான இன்னல்கள், துன்பங்கள் எதுவுமே அவர் என்ன செய்ய முடியல, மேற்கொள்ள முடியல. அதே தேவன், அந்த பிதாவின் வல்லமை, எந்த பிதாவுடைய வல்லமை பிதாவை அந்த சாவுலேருந்து உயிர்ப்பித்ததோ அதே போல் இன்னைக்கு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிற மரணத்தை அதே பிதாவுடைய வல்லமை என்ன செய்யும்? மேற்கொள்ளும். அதனால விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அவர் மேலே நம்ம விசுவாசிக்கும் போது, ஆண்டவரே எனக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க? பாடுகள் பட்டீங்க, உயிர் தெழுந்து இன்னைக்கும் என்ன செய்கிறீங்க? வாழ்றீங்க. ஆண்டவர் உயிர் தெழுந்தது அப்புறம் 40 நாள் அவரை என்ன செஞ்சாங்க? வெளிப்படுத்தினாங்க. எல்லாம் என்ன செஞ்சாங்க? ஜீசஸை பார்த்தாங்க. நீங்கள் பார்க்கலாம், இங்கே மேலே என்னத்தை பார்க்குறீங்க? அசோக் பவனா இல்லை டெம்பிள் சிட்டியா? அங்கே ஏதாச்சும் இருக்கா? எதுவுமே இல்லை. இன்றைக்கி நம்ம ஒரு தேவனை விசுவாசிக்கிறோம். நிறைய பேருக்கு நான் யோசிப்பேன், நம்மளுக்கெல்லாம் காசு இருந்தால், காசு நல்லா சேர்த்து வச்சு நம்ம எங்கே போகணும்? எருசலேம். ஜீசஸ் பிறந்த ஊருக்கு என்ன செய்யணும்? போகணும். நல்லா கொஞ்சம் பைபிள் கொஞ்சம் அதோ படித்தான்னு வைங்க, கொஞ்சம் படிச்சிருக்கோன்னு வைங்களேன். படிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது இஸ்ரவேலுக்குலாம் போக வேண்டாம், அந்த தேவன் அங்கே காணோம், அங்கே தேடாதீங்க, இன்னைக்கு உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்குள்ளே என்ன செய்கிறார்? வாசமாக இருக்கிறார். நம்மளுக்குள்ளே அவர் வியாபித்து இருக்கிறார். கூப்பிடுற குரலுக்கு ஓடி சமீபமாய் நின்று ஓடி வருகிற தேவன் நம்மோடு கூட தேவன் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். அதனால் உங்களுக்கு தெரியும், இந்த ஆண்டவர் செத்ததுக்கப்புறம் அடக்கம் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஓய்வு நாள் காலையில் எந்திரிச்சு யார் போனால்? மக்தலேனு மரியாள் என்ன செஞ்சாங்களாம்? விடிந்து வருகையில், நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், மத்தேயு 28 நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. விடிந்து வருகையில் அப்படின்னா இன்னும் என்ன செய்யலை? விடியல. எப்படி இருக்கும்? காலையில் அப்படியே விளக்கு பிடிச்சி புதுக்காட்டுக்கு நடந்தா இருட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், காட்டு மாடும் ஒரே மாதிரி தான் இருக்கும், காட்டு பண்ணியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எதை மிதிக்கிறோன்னு தெரியாது. போகிற நேரத்தில் காட்டு மாடுடைய வாழை மிதித்து நம்மளை தூக்க தெரியல. ஆனால் அந்த மாதிரி ஒரு விடிந்து வருகையில் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் சில நேரம் சில அனுபவம் வரும். விடிந்து வரும்போது வெளிச்சம் இருக்காது. எப்படி இருக்கும்? இருட்டா. நிறைய நேரத்தில் ஐயோ கொஞ்ச நேரம் ஆனால் விடிஞ்சிருமே, விடியாதா அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் நினைப்போமே, இருக்கும்ல. ஐயோ இன்னும் ஐயோ இவன் ஒரு 4 மார்க் வாங்கியிருந்தால் பாஸ் ஆகிருப்பேனே அப்படின்னு நினைக்கிறோங்க. இன்னும் ஐயோ கொஞ்சம் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைக்கிறோங்க. இந்த இடத்துல மக்தலேனு மரியாள் அவள் வாழ்க்கையில் எப்படி இருந்துச்சு? இருளான அவிசுவாசம். ஏன்னா கடவுள் இவ்வளோ போதித்தும் அவள் கையில் என்ன தெரியுமா எடுத்துகிட்டு போனா? பரிமள தைலத்தை எடுத்துகிட்டு போனான். அங்கே போய் அவளுக்கு என்ன, அங்கே செத்த ஜீசஸ் என்ன இருப்பாங்க அப்படின்னு நினச்சி என்ன செய்கிறா? போனா. ஆனால் அந்த இடத்துல ஜீசஸ் கள்ளத்தல்ல. ஜீசஸ் ஆல்ரெடி அவர் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார். இந்த இடத்துல மனுஷன் நம்பணும்னு அந்த தெய்வ தூதர் என்ன செஞ்சாராம்? கல்லை தள்ளி வச்சு அந்த கல் மேலே என்ன செஞ்சாராம்? உட்காந்துருந்தார். உடனே கேட்பார் மக்தலேனு மரியாள் வந்த உடனே, நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, நீங்கள் எதுக்காக வந்த? நான் என்ன செய்கிறேன்? அறிவேன். பார்க்க தான் நான் வந்த. அவர் என்ன செய்யலை? இங்கே இல்லை. அவர் சொன்னபடியே அவர் என்ன செஞ்சார்? உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே யோசிக்கிறாங்க. யோசித்தோன்னா போங்க, நீங்கள் அவரை பார்க்க வந்திருக்கிறீங்க, அவர் பணத்தை பார்க்க வந்திருக்கிறீங்க, ஆனால் அவர் உயிரோடு அவர் என்ன செஞ்சிட்டார்? ஊழியத்தை
ஸ்டார்ட் பண்ணி கலிலேயாவுக்கு போயிட்டார். அங்கே உங்களை என்ன செய்வார்? சந்திப்பார். இன்னைக்கு நம்ம கடவுளை நம்பும் போது நம்மளுக்குள்ளே இருக்கிற மரண பிணங்களை கடவுள் என்ன செய்வார்? அடியோட அறுத்து. நிறைய பேருக்கு அந்த கல் இருக்கு இருதயத்தில். அந்த கல்லுனால உள்ளே இருக்கிற புணமும் எப்படி இருக்குது? அப்படியே இருக்குது. ஆனால் கடவுள் இங்கே போட்டிருக்க வசனம் நம்ம பார்த்தோம். மரண கட்டுகள் அவரை என்ன செய்ய முடியல? அடக்க முடியல. இன்னைக்கு எந்த மரணமோ எந்த இருளும் உங்களை என்ன செய்ய முடியாது? கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா தேவனுடைய பிள்ளைங்க, அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைங்க. நீங்கள் இந்த இடத்துல பார்த்தோன்னே எப்படி துக்கமாக வந்தாங்க, இப்போ துக்கம் மாறிடுச்சு, பயம் வந்துடுச்சு. ஐயோயோ என்னடா இப்படி இப்போ ஒரு பயங்கரமான காரியத்தை பார்த்துட்டோங்கிற ஒரு பயம். அதுக்கப்புறம் மிகுந்த சந்தோஷத்தோடு அவங்க என்ன செஞ்சாங்களோ போனாங்களா. இன்றைக்கி நீங்கள் எப்படி வரீங்கன்னு தெரியாது. இன்றைக்கி நீங்கள் ஒரு இருளான பாதையில் விடிந்து வருகையில் அப்படின்னு சொல்லும் போது இந்த இருளான பாதையில் நீங்கள் நடந்து வரணும். ஆனால் கடவுள் உங்களை வெளிச்சத்துக்குள்ளே நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு இறங்கும்படி ஒருத்தர் இருக்கிறார், மனதுருகும்படி ஒருத்தர் இருக்கிறார், எழுந்தரு அருளை உங்களை ஆசீர்வதிக்க ஒரு தேவன் இருக்கிறார். அவங்களுக்கு காத்திருக்கிற எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு தலைவர் உண்டு, நம்மளுக்கு ஒரு தேவன் உண்டு. நம்மளை தொடுற மாதிரி அவர் தொடல, கொடுக்குற மாதிரி கொடுக்கல. அவர் என்ன செஞ்சார்? இறங்கி வந்து அவருடைய ஜீவனை தந்தார். நம்மளுக்காக எல்லாத்தையும் கொடுத்த தேவன், நேசிக்கிற தேவன் இருக்கு. நம்மளுடைய கவனத்தை அவர் மேலே நம்ம என்ன செய்வோம்? வைப்போம். ஆண்டவர், எனக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க? பாடுபட்டீர், உயிர்த்தீர், அறையப்பட்டீர். எனக்காக இப்போ என்ன செய்கிறீங்க? நீங்கள் வாழ்கிறேன். டெய்லி அந்த உயிர்ப்பிக்கிற அனுபவத்தை நீங்கள் எனக்கு என்ன செய்யுங்க? கொடுங்க. அப்படின்னு நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது கடவுள் என்ன செய்வார்? நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடும்படி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். நீங்கள் கெட்டும் போகாதபடி எப்படி அன்பு கூர்ந்தார்? அவர் மகனையே என்ன செஞ்சார்? கொடுத்தார். எல்லாத்தையும் கொடுத்தார். அப்படி கொடுத்த தேவன் மேலே உங்களுடைய கவனத்தையும் என்னுடைய கவனத்தையும் திருப்பும் போது, அசிரியர்கள் அல்ல, எனக்கு விரோதமாக யார் வந்தாலும் நான் எகிப்து நோக்கி ஓட மாட்டேன், உம்முடைய பாதத்தை நோக்கி விடுவேன். ஏன்னா உம்முடைய பாதத்தில் தான் விடுதலை, ரட்சிப்பு. அன்னைக்கு கொல்கத்தாவில் வடித்த அந்த ரத்தம் இன்னைக்கும் நம்மளுக்காக என்ன செய்யுது? பரிந்து பேசுகிற ரத்தம். கடவுள் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்களுடைய அன்பு தகப்பனே, 2000 வருடத்துக்கு முன்பதாக வடித்த அந்த ரத்தம் இன்னைக்கு எங்களுக்கு பேசுகிறது கர்த்தாவே. எங்களுடைய பாவத்துக்கு மன்னிப்பு, ரட்சிப்பு, விடுதலை, மீட்பு எல்லாம் கொடுக்குது ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் அதை பெற்றுக்கொள்ளணும். எங்கள் கூட படிக்கிறவங்க எல்லாம் அதை பெற்றுக்கொள்ளணும். அடுத்தவங்க எங்களை பார்க்கும் போது ஆண்டவரே உங்களுடைய உயிர்ப்பிக்கிற வல்லமையை பார்க்கணும் கர்த்தாவே. எங்களுக்காக நீங்கள் உயிர்த்தீர், இன்றைக்கும் வாழுகிறீர், மறுபடியுமாக ராஜாதி ராஜாவாக வருகிறீர் கர்த்தாவே. அதுக்கு கர்த்தாவே எங்களை நீங்கள் தயார்படுத்துங்க. எங்களுடைய மரணமோ உம்முடைய வருகையோ எது முந்தி கொண்டாலும் உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும் கர்த்தாவே. உண்மையே நாங்கள் நோக்கி பார்த்து எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த சிறிய சபையில் இருக்கிற எல்லாம் கர்த்தாவே, ஆன்லைனில் பார்க்குறவங்க எல்லாம் பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.